தலைப்புச் செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் தமிழக பாஜக மையக்குழு உறுப்பினர்கள் 18 பேருடன் 1 மணி நேரமாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், முழு விவரங்கள். லாவண்யா, குறிப்பாக பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகில இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரை குறிப்பாக இன்று காலை சரியாக 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் மையக்குழு நிர்வாகில இருக்கக்கூடியவர்களோடு பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் வியூகத்தை பல்வேறு வடிவங்கள்ல எப்படி இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், குறிப்பாக 27 தொகுதிகளில் எப்படி வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் சில நிமிடங்கள் பிரதமருடைய சில முக்கிய ஆலோசனைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12:30 மணிக்கு பிறகு அவர் இங்கிருந்து மதிய உணவு அருந்திய பிறகு விமான நிலையம் செல்வதற்கு 1 மணிக்கு புறப்படுகிறார். சரியாக 1:15 இங்கே சென்னை விமான நிலையத்திலிருந்து கேரளா செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சாலை முழுவதும் தற்போது இன்னும் சில நிமிடங்கள்ல முழுமையாக ஜீரோ டிராபிக் என்ற அடிப்படையில பிரதமர் செல்லும் பொழுது முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் சரியாக 18 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு வியூகங்களை குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவுடைய மையக்குழு நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அதே போல பல்வேறு முக்கிய தலைவர்கள் குறிப்பாக தொகுதிகள் மாறி போட்டியிட்டு இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்புகள் அப்படிங்கிறது ஒரு பிரதித்துவம் படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பல்வேறு புதிய கட்சிகளுடைய வருகைகள் இருக்கிறது. எனவே பாஜகவினுடைய இந்த தொகுதிகள் எப்படி குறிப்பாக வெற்றி வாய்ப்பை வலுப்படுத்துவது, அதிமுக பாஜக ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை முழுமையாக வெற்றி பெறுவதற்கு, ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கு என்று பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் பிரதமர் நேரடியாக மையக்குழு நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.